வணக்கம். இது தமிழ் நியூஸ் கோணரின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் மீண்டும் வெடித்த பயங்கரமான சிறை கலவரம். சற்று முன் வெளியான அதிர்ச்சி தரும் காரணம். வசமாக சிக்கிய கூட்டப்பாய அம்பலமான மற்றுமொரு பாரிய ஊழல் மோசடி. விசாரணையில் வெளியான திடுக்கிடும் உண்மைகள். ஜாலில் அதிர்ச்சி சம்பவம். தமக்குத்தானே தீமூட்டிக் கொண்ட இரட்டை சகோதரிகள். அவசர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராட்டம். வெளியான அதிர்ச்சி தரும் காரணம். ஊழல்வாதிகள் இனி தப்பவே முடியாது. சொத்து மதிப்பின் 3 மடங்கு அபராதம் விதிக்கும் புதிய சட்ட திருத்தத்தை வெளியிட்ட அரசு. இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாகும்? மகர சிறை கலவரத்தை தொடர்ந்து அரசை கடுமையாக விமர்சித்த நாமல் ராஜபக்ச. இது முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் தண்டனை. மரண தண்டனைக்கு பிறகு நீதிமன்றத்தில் உருக்கமாக பேசிய முன்னாள் பொலிஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர. கணவனை கொண்டு 12 அடி ஆழத்தில் புதைத்த மனைவி 2 ஆண்டுகளுக்கு பின் காத்திருந்த அதிர்ச்சி. இது போன்ற தொடர்ச்சியான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோணர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்தி. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதட்ட நிலை தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் பிற்பகல் கைதிகளுக்கும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மகர சிறைச்சாலையினுள் பதட்ட நிலை ஏற்பட்டது. இதில் 7 கைதிகள் காயமடைந்து ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவைகளில் கைதியொருவர் உயிரிழந்தார். நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக விசேட அதிரடிப்படை, இராணுவம் மற்றும் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். கைதிகளால் சிறைச்சாலையின் தலைமை சிறை கட்டுப்பாட்டாளரின் அலுவலகத்திற்கும் ஒழுக்கவியல் பிரிவுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. மேலும் நேற்று பிற்பகல் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்காக உறவினர்கள் மகர சிறைச்சாலைக்கு சென்ற போதிலும் அவர்களுக்கு சிறைச்சாலையினுள் செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. இதற்கமைய உறவினர்கள் மகர சிறைச்சாலைக்கு முன்பாக ஒன்று கூடியதுடன் அங்கு அவர்களுக்கும் பாதுகாப்பு தரப்பினர்களுக்கும் இடையில் சில பதட்டமான சூழலும் உருவானது. எனினும் போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். சிறைச்சாலையிலிருந்து துப்பாக்கி சூடு சத்தங்களை ஒத்த சில சத்தங்கள் கேட்டதையடுத்து கைதிகளை பார்வையிட வந்திருந்த உறவினர்களும் அப்போதைய மக்களும் போலீஸ் தடைகளை உடைத்து கொண்டு செல்ல முற்பட்டதுடன் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினரால் நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது. எவ்வாறாயினும் அச்சந்தர்ப்பத்தில் கைதிகளை பார்வையிட வந்த உறவினர்களும் அப்போதைய மக்களும் பாதுகாப்பு தரப்பினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதனிடையே நிலவும் சூழ்நிலைக்கு மத்தியில் மகர பிரதேசத்தின் சில போலீஸ் பிரிவுகளுக்கு மறு அறிவித்தல் வரை போலீஸ் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். அமைதியை பேணும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டதுடன் பதட்ட நிலை நிலவிய மகர சிறைச்சாலையின் சூழ்நிலையை பாய்விடுவதற்காக பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகொந்த மற்றும் புதிய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன ஆகியோர் நேற்று இரவு மகர சிறைச்சாலை வளாகத்துக்கு வருகை தந்திருந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக நீதி அமைச்சர் சட்டத்தரணி கர்சன நாணயக்கார கருத்து தெரிவிக்கையில் பதட்ட நிலையினால் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா, பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோருடன் கலந்துரையாடி மகர சிறைச்சாலைக்கு தேவையான பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் 2015க்கு முன் அன்றைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சவின் தலையீட்டால் அரசுக்கு சொந்தமான ரத்னா பாதுகாப்பு லங்கா நிறுவனத்துக்கு கிடைக்க வேண்டிய மாதாந்த வருவாயில் 80% அதாவது $3,20,000 நிசங்க சேனாதிபதியின் அவன்கார்ட் நிறுவனத்துக்கு அமைச்சரவை அனுமதியின்றி மாற்றப்பட்டது. ரத்னா பாதுகாப்பு லங்கா நிறுவனம் தொடர்பாக கோப் குழுவில் நடைபெற்ற விசாரணையின் போது இந்த தகவல்கள் வெளியாகின. இதனால் அரசுக்கு மாதம் $4 லட்சம் வருவாய் இழப்பு ஏற்பட்டதுடன் மேலும் ரத்னா லங்காவின் 139 துப்பாக்கிகளும் காணாமல் போயுள்ளமையும் விசாரணைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
ஜாலில் இரட்டு சகோதரிகள் இருவர் தமக்கு தாமே தீ மூட்டிக்கொண்டு தவறான முடிவெடுக்க முயற்சித்துள்ளனர். இதனையடுத்து தீக்காயங்களுக்கு உள்ளான இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னாலை கட்டுவான் பகுதியில் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. வாழ்வதற்கு விருப்பமில்லாத காரணத்தால் இவ்வாறு செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் மற்றொரு சிறை கலவரம். இந்த முறை எத்தனை உயிர்கள் பலியாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சில வாரங்களுக்குள் நடக்கும் இரண்டாவது பெரிய சிறை கலவரம் இது இனி ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. இது மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் பெரும் அழுத்தத்தில் இருக்கும் சிறை அமைப்பின் விளைவாகும். சிறை தண்டனை ஒருவரின் சுதந்திரத்தை பறிக்கிறது, அவரது கண்ணியத்தை அல்ல. அரசாங்கம் தற்காலிக தீர்வுகளை கைவிட்டு நிறுவன ரீதியான தோல்வியின் தெளிவான அறிகுறிகளை காட்டும் சிறை அமைப்பை சரி செய்ய தொடங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு தவறும் செய்யாத போதும் முன் ஜென்மத்தில் செய்த தவறுக்காக தற்போது தண்டனை கிடைத்துள்ளதாக முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் நேற்று முன்தினம் மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் அவரின் கருத்தினை தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்பட்ட போது இதனை தெரிவித்துள்ளார். திட்டமிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. போலீஸ் சேவையின் இணைந்த நாளிலிருந்து பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவே அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்டேன். நான் எந்த ஒரு தனிநபருக்காகவோ அல்லது போலீஸ் அதிகாரிக்காகவோ ஒருபோதும் எந்தவிதமான அநீதியும் இழைக்கவில்லை. நான் பின்பற்றும் பௌத்த தர்மத்தின்படி இதனை எனது முன்ஜென்ம விளைவின் பயன் என்றே கருதுகிறேன். வழக்கு தீர்ப்பினை பரிசீலிக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். பொலிஸ்மா அதிபராக சேவையாற்றிய என்னை மட்டும் இவ்வாறு நடத்துவது குறித்த மனிதாபிமான அடிப்படையில் பரிசீலிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என நீதிமன்றத்தில் பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் கணவர் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்து வருவதாக 2 ஆண்டுகளாக உறவினர்களை நம்ப வைத்த மனைவி காதலுடன் சேர்ந்து கணவரை விஷம் வைத்து கொலை செய்து தொழிற்சாலையில் புதைத்தது அம்பலமாகியுள்ளது. இந்நிலையில் கணவனின் உறவினர் ஒருவர் ஆஸ்திரேலியா செல்ல திட்டமிட்டதால் முகவரி மற்றும் தொடர்பு எண்ணை கேட்டுள்ளார். அதற்கு மனைவி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறியிருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த தனது சகோதரரை காணவில்லை என நபர் ஒருவர் போலீசில் புகார் அளித்தார். அதன்படி வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜிக்னேஷை கண்டுபிடிக்க விசாரணையை தொடங்கினர். அதில் திருமணத்துக்கு முன்பிருந்தே நிலேஷ் என்பவருடன் பிருத்திவிக்கு காதல் தொடர்பு இருந்ததும் திருமணத்துக்கு பிறகும் அந்த உறவு தொடர்ந்ததும் தெரிய வந்துள்ளது. தங்களது உறவுக்கு தடையாக இருந்த கணவனை தீர்த்து கட்ட இருவரும் திட்டமிட்டதாகவும் அவர் அருந்திய மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்ததாகவும் உடலை சுமார் 12 அடி ஆழமாக குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் அதன்பின் அவர் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்து வருவதாக 2 ஆண்டுகளாக உறவினர்களை நம்ப வைத்ததாகவும் கூறியுள்ளார். பிருத்வி கூறிய கதையை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் புதைக்கப்பட்டதாக அவர் கூறிய தொழிற்சாலை வளாகத்திற்கு சென்று எலும்புக்கூடுகளை தோண்டி எடுத்து DNA பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். 2023ஆம் ஆண்டின் ஊழல் தடுப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளும் மசோதாவை அரசு வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது. இந்த திருத்தத்தின் மூலம் ஊழல் மூலம் பெற்ற சொத்துகளுக்கு அதன் மதிப்பின் 3 மடங்கு வரை கட்டாய அபராதம் விதிக்கும் புதிய ஏற்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தத்தின்படி ஊழல் மூலம் ஒருவர் சொத்தை பெற்றிருந்தாலோ அல்லது அந்த சொத்தை மாற்றியிருந்தாலோ அந்த சொத்தின் மதிப்பின் குறைந்தபட்சம் 3 மடங்கு தொகையை நீதிமன்றம் கூடுதல் அபராதமாக விதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழ் நியூஸ் கோர்னரின் செய்திகள் யாவும் நிறைவு பெற்றன. இதுபோன்ற தொடர்ச்சியான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ் நியூஸ் கோர்னர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.